திருநெல்வேலி மாவட்டத்துல கிறிஸ்டின் நாடார் கம்யூனிட்டில 200 பவுன் ஒரு காரு. என்னை விட்டுட்டு வேற பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிட்டாரு சார். வரச்சாத்தனை கொடுக்க முடியாதுனால வைரமா தான் போடணும் பொண்ணுக்கு, தங்கமே வேணாம். சிம்பிள் கண்டிஷன். ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க சார், சொல்ல கூட முடியல சார். அவ்வளவு சித்திரவதை பண்ணுவாங்க சார். அவங்களும் அந்த வரதட்சணை தவிர்க்க முடியாம தான் இருந்திருக்காங்க. உங்க பொண்ணு அவங்க நினைச்சிட்டு பதில் சொல்லுங்க. இப்போ போட்டி போட்டு 75 லட்சத்துல இருந்து 1 கோடி வரையும் ரொக்கம் மட்டும் கேட்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி கடன் வாங்கி சொத்தை வித்து அப்படிலாம் தானே கொடுக்குறாங்க. நான் வந்து எதுவுமே எதிர்பார்க்கல. ஒரு பவுன் கூட போடணும், கட்டண செலவோட வந்தா சார் தான். வரதட்சணை எனக்கு 1 பைசா வேண்டாம் அப்படின்னு இந்த சபையில உறுதி பண்ணி கொடுங்க. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த காலகட்டத்துல இந்த வரதட்சணை விஸ்வரூபம் எடுத்திருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவீடாக இந்த ஷோவை நம்ம பார்க்கலாம். 18 பட்டி வந்தாச்சாப்பா. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. இந்த வரதட்சணை இன்றைய சூழ்நிலையிலும் தவிர்க்க முடியாத நிலையில் தான் இருக்கிறது என்று தரப்பு, இல்ல தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தரப்பு. ஏன் சடங்கு ஏதாவது பண்ணணுமா? சட்டு புட்டு ஆரம்பிங்கயா. முதல்ல நான் கேட்க வரும்போது இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையே உருவாயிருக்கு. கல்யாண மார்க்கெட், மேரேஜ் மார்க்கெட்டுங்கிற ஒரு வார்த்தையை உருவாயிருக்கு. பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை புடுங்கி தின்னாரா அனுமாரு. அது எந்த அடிப்படையில் உருவாயிருக்கு அப்படின்னா வரதட்சணை கொடுத்தல் அல்லது வரதட்சணை வாங்குதல் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த மேரேஜ் மார்க்கெட்டுங்கிற ஒரு வார்த்தையே இன்னைக்கு சமூகத்தில் உருவாயிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் ஏமாந்து பொண்ணு கொடுக்க வந்திருக்கான், அதை கெடுத்துறாத. எந்த மாவட்டத்துல அதிகமான வரதட்சணை வாங்கப்படுது? வரிசையா சொல்றேன், அது கப்புன்னு புடிச்சிக்கிறியா? நல்ல ஐடியாவா இருக்கு. எங்க சொல்லுங்க. நாகர்கோயில்ல நாடார் கம்யூனிட்டில நிறைய வாங்குறாங்க. நான் பார்த்த வரைக்கும் காரைக்குடியில தான் சார், நாட்டுப்புற செட்டியார் சமூகத்துல தான் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப அதிகமா நடக்கிறதா தெரியுது எனக்கு. நீ சொல்றத நம்புறது எப்படி? சாட்சி யாரு? திருநெல்வேலி மாவட்டத்துல கிறிஸ்டின் நாடார் கம்யூனிட்டில 200 பவுன் ஒரு காரு, அது போக 10 லட்சம் ரூபாய் கேஷ். அந்த பிள்ளைக்கு நீ என்ன முறையாவது? சித்தப்ப முறையாவது? செல்லாது போப்பா. 10 லட்சம் பணம். திருநெல்வேலி மாவட்டம் 200 பவுன் நகை, ஒரு கார். இதுக்கு மேல நாங்க ஒரு பைசா கூட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதே இல்ல. இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட இருக்காது. வேற கோயம்புத்தூர், விழுப்புரம் இந்த மாதிரி ஏரியால 70 பவுன் நகை, 2 லட்சம் ரூபாய் பேங்க் டெபாசிட், அப்புறம் கல்யாணத்துல பாதி சொத்து. இந்தாடா உனக்கு பாதி எனக்கு பாதி. லைனை பிச்சைக்காரனா? திருச்சி ஐயங்கார் கம்யூனிட்டி அதிகமா வாங்குறாங்க. எவ்வளவு வரைக்கும்? வைரமா தான் போடணும் பொண்ணுக்கு, தங்கமே வேணாம். சிம்பிள் கண்டிஷன். வைரமாகவே இல்ல. என்ன பண்றதுனே புரியல. ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும், இல்ல நாம சுத்தணும். தமிழ்நாடு இல்ல, நான் சொல்றது ஆந்திரா. ஆந்திரால பாத்தீங்கன்னா ரெட்டியார் அண்ட் நாயுடு. ரெட்டியார் நாயுடு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. அவங்க 2 பேரும் போட்டி போட்டு 75 லட்சத்துல இருந்து 1 கோடி வரையும் ரொக்கம் மட்டும் கேட்பாங்க. ரொக்கம் மட்டுமே. பையன் நல்லா படிச்சிருந்தா இன்னும் ஜாஸ்தி கேட்பாங்க. சரி கேளு, 2 ரயில் பட்டி 2 ஏர்பிளைனும் கேளு, குடுப்பானான்னு பாக்கலாம். அதாவது அங்க இப்படி ஒரு தாட் உண்டு தமிழகத்துல. இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது நிறைய படிக்க வைக்கிறதே நிறைய சவரன் வாங்கலாம் அப்படிங்கிறது. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அது ஆந்திரால மெயின் முதல்ல இருக்கு. இந்தியால ஆந்திரால முதல். ஓகே. எவ்வளவு படிக்கிறானோ அவளுக்கு அவ்வளவு போடுவாங்க. குறிப்பா சொல்ல போனா முதல் போட்டு தொழில் பண்றடா. உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சாமா? உங்களுக்கு என்ன நல்லா போட்டு கல்யாணம் பண்ணாங்க? என்ன நல்லா வரதட்சணை கொடுத்தாங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. வண்டி, டிவி, அப்புறம் எல்லாம் சாமான் எல்லாம் கொடுத்தாங்க. நகை வந்து 15,000 நகை போட்டாங்க. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ரொக்கம் வந்து 5 லட்சம் கொடுத்தாங்க ரொக்கம், கல்யாண செலவோட. ஆனாலும் அவங்களால அவங்க என்ன பண்றாங்க, நீ இன்னும் வாங்கிட்டு வா, சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போ, இல்லன்னா உங்க கூட நான் வாழ மாட்டேன். நான் அப்பா அம்மா அவங்களும் என்ன பண்றாங்க, அக்க பக்கம் எல்லாம் கடை வாங்கி, ஐயோ நம்ம பொண்ணு நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கறாங்க. இந்த நாட்டு பெண்களுக்கே தான் தலையெழுத்து. அடிமைத்தனம், அடிமை அடிமை கொடுத்தோம். அவங்க என்ன பண்றாங்க, இல்ல எனக்கு பத்தாது, இன்னும் வேணும். கொடுக்க மாட்டேன், இனி 1 பைசா கொடுக்க மாட்டேன், நான் கோர்ட்டுக்கு போறேன். அப்பதான் உன் கூட நான் வாழ்வேன். இப்ப 2 பேரும் சேர்ந்து வாழ்றீங்களா? இல்ல பிரிஞ்சுதான் சார் இருக்கும். பிரிஞ்சுதான் இருக்கீங்க. இந்த வரதட்சணையாலே நாங்க பிரிஞ்சு இருக்கோம் சார். கவலையும் கூடவே வந்துருச்சு. இந்த மாதிரி சிரிக்க முடியல நான் புள்ள. என்னை விட்டுட்டு வேற பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிட்டாரு சார். வரச்சாத்தனை கொடுக்க முடியாதுனால. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு. நான் அழ மாட்டேன், அழுதா கோபம் கரைஞ்சிரும். அப்படிலாம் இருக்கு சார். வரதட்சணைனால இப்ப வந்து நானும் என் புள்ளியும் என்னைக்கு அந்த தேவை இப்போ அந்த வரதட்சணைனால நானும் என் புள்ளியும் இங்க இருக்கோம். அதால எங்க அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டம். எங்க அண்ணன் ரொம்ப கடை வாங்கி எடுத்து தொலைங்கடா. அப்பா அண்ணன் எல்லாம் கடை வாங்கி செஞ்சியும், ஆனா பொண்ணு நான் சந்தோஷமா இருக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். இந்த தேசத்து நியாயம் எங்கேயாவது ஓரத்துல 1/4 இன்ச் பாக்கி இருந்தாகணும், அதை தோண்டி எடுக்கிறேன். அதாலே மன வேதனை எத்தனை செத்துலாமான்னு கூட இருக்கு சார். மொத்தத்துல புருஷனங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால் அடிச்சுதான் திருத்தணும். வரதட்சணை வாங்க கூடாது பண்ணி செஞ்சும் இன்னைக்கு அவரோட சேர்ந்து வாழ முடியலங்கிறப்ப உங்களுக்கு எப்படிமா?
மன கஷ்டமா இருக்குது சார். வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்கடா பாவிகளா. இனி சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது சார். வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போய் எப்படி சார் சேர்ந்து வாழ முடியும்? ஒருவேளை இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிடறதா? இனிமே உங்க வாழ்க்கை யாரோட சார்ந்திருக்கு? உங்களுக்கு பாதுகாப்பு யாரு? எங்க அண்ணன் சார். அண்ணன் தான். ஆமா சார். உங்க அண்ணனுக்கு சிரமம் இல்லையாமா? இது என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன். உங்களுக்கு நிம்மதியா தூங்க முடியுதாப்பா? எவ்வளவு வாட்டி நான் செத்துலாமா, குழந்தை புட்டு செத்துட்டா குழந்தை எதனா பண்ணிடுவாங்களோ அவை கதையை கேட்டு என்னால தாங்க முடியல அப்படின்னு ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க சார். சொல்ல கூட முடியல சார். அவ்வளவு சித்திரவதை பண்ணுவாங்க சார். உங்களுக்கு மனச்சாட்சி இல்லையில பேயில போவானுல. அதோட தான் சரி இனிமே இந்த வாழ்க்கையே வானா அப்படின்ட்டு வந்துட்டேன் சார். நீ ஜெயிச்சா உன்ன மாதிரி மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. இவங்க மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் அவங்களுக்கு பேச தெரியாது. அவங்க கிராமத்துல இருந்து வருவாங்க. அவங்க உலகம் வெளி உலகத்துக்கே தெரியாது. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். நம்ம பார்த்திருக்க மிடில் கிளாஸ் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்கு. உண்மையா சொல்ல போனா இந்த எண்ணிக்கை அதிகம். அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கன்னா சமைக்கிறவ, துணி துவைக்கிறவ. பட் நமக்கெல்லாம் கொஞ்சம் பேச தெரியும், கொஞ்சம் படிச்சோம் அல்லது கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால சொல்றோம். இவங்களுக்கு எல்லாம் என்ன பதில்? இப்படிப்பட்ட புருஷன் இருந்தா என்ன செத்தா என்ன? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வரதட்சணையே கொடுக்க கூடாது அப்படிங்கறது தோணுச்சு. அதாவது அவங்க கூட திருமணத்தை வரதட்சணை கொடுத்து தான் பண்ணிருக்காங்க. அவங்களும் அந்த வரதட்சணை தவிர்க்க முடியாம தான் இருந்திருக்காங்களே தவிர கொடுக்காமலே அவங்க பண்ணி அவங்களுக்கு உங்க பொண்ணு அவங்க நினைச்சிட்டு பதில் சொல்லுங்க. இப்போ யாருக்குமே இப்படி வரக்கூடாது. எது இந்த மாதிரி வழுக்கையா போட்டுட்டு போயா பின்னாடி இல்ல இந்த தத்துவம் வராது சார். அப்ப நான் சொல்றது அதான் சொல்லல. இப்படி இருந்தால் அப்படி செய்திருக்கலாம். அந்த சுவிட்சை மட்டும் கரெக்டா திருப்பி இருந்தா அந்த பிளைட் வெடிச்சிருக்காது. அதெல்லாம் வெடிச்ச பிறகு பேச முடியாது. லைஃப் போச்சு. நான் இதை இமோஷனலா பாக்குறேன். அவ்வளவுதான். இது இந்த எண்ணிக்கை நிறைய இருக்கு. அவங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. வரதட்சணையை கொடுத்துக்க கூடாதோ அவங்க அப்படின்னு தோணுது அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவங்களும் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான். நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. இல்லன்னு சொல்ல. இங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு முக்கியம் இல்ல. எது எதார்த்தம், இது சரியா தவறாங்கிறதா விஷயம். எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா நாயமுடா நேர்மைடா. இவர்ட்ட கொடுங்க. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்ல ஆகல. ஓகே, நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? நான் வந்து எதுவும் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கலன்னா அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்காம இருக்க மாட்டேன். கொடுத்தா வாங்குவேன், ஆனா நான் கேட்க மாட்டேன். யோ வரதட்சணை வேணா கேட்டு தொலையா. அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. அவங்க எவ்வளவு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? நான் எதுவும் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டேன். சோ இப்போ அவங்க போட்டா நீங்க மறுக்க போறது இல்ல, ரைட் தானே? ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து. அப்ப அவங்க போட்டா நம்ம மறுக்க வேணாம் அப்படினாலே நிச்சயமா மைண்டுக்குள்ள ஒரு நம்பர் இருக்கும். உண்மை அதுதானே? இதான் யதார்த்தம். ஜெனியூனாவே சொல்லுங்க. வலைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? நான் வந்து எதுவுமே எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு இல்ல. படிச்சிருந்தா போதும். ஒரு பவுன் கூட போடணும். கட்டண சேலையோட வந்தா சார் தான் மாட்டுநாடா மானஸ்த. ஆமா, இவ்வளவு அருமையான மாப்பிள்ளையை நான் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். எந்திரிச்சு சொல்லுங்க, நான் வரதட்சணை வாங்க மாட்டேன். அப்போ நீ என்ன நினைக்கிறேன்? உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா? எனக்கு பெண் கொடுக்கிற நகையோ பணமோ சீரோ எதுவும் வேண்டாம், நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு இந்த சபையில உறுதி பண்ணி கொடுங்க. இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் தான், யார்ட்டும் பேசுறது இல்ல. என் பேர் செல்வன். நான் ஓரளவு படிச்சிருக்கேன். நான் ஒரு பிரைவேட் லிமிடெட்ல ஒர்க் பண்றேன். எனக்கு வந்து மாதிரி வரன்லாம் நான் அதிகமா எதிர்பார்க்கல. அதிகமா எதிர்பார்க்கலங்கிறதா எனக்கு இடிக்குது. என்ன ராஜா வந்த இடத்துல கலாய்க்கிறீங்க? நான் உன்னை வந்ததுல இருந்தே கலாய்ச்சிட்டு தானே இருக்கேன். வரதட்சணை எனக்கு ஒரு பைசா வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. நம்ம இந்த காலகட்டத்துல வந்து மாப்பிள்ள ஒரு ஆள் சம்பாரிச்சு வந்து குடும்பம் நடத்தவே முடியாது. வரதட்சணைன்ற பேர்ல அவங்க வந்து ஏதோ உதவி பண்றாங்க. அப்படியா? அப்படித்தான் உதவி பண்றத வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நம்ம குடும்பத்தை தோக்கிறதுக்கு நம்ம அது உபயோகமா இருக்கு. எனக்கு புரியுது. நீங்க இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கீங்க, ஆனா வாங்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாஸ். வேற பாயிண்ட். பொண்ணுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு வரும்போதுல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அதிக மரியாதையோட அவங்களை கவனிப்பாங்க. அதாவது நகை போட்டு கல்யாணம் பண்ணிருந்தா வரவங்களுக்கு மரியாதை இருக்கும். ஆமா ஆமா. ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ. ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. ஒருவேளை நகை குறைவா போட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு வீட்டு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து மரியாதை குறைவா நடத்துறாங்களா? கண்டிப்பா சார், அப்படியா? கண்டிப்பா குறைவா நடக்கும். உட்கார்ந்து போடா தலையெழுத்து. அப்படியெல்லாம் ஒண்ணு நீ சரிச்சிட்டு சாப்பிடுவா, நான் எந்திரிச்சு போப்பா. அதாவது வந்தாவே கவனிக்க மாட்டாங்க சார். வான் கூட சொல்ல மாட்டாங்க. நேரடியா பாத்துருக்கோம் சார். அந்த வீட்டுக்குள்ளே பொண்ணை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்களோ? ஒதுக்கி வச்சிருவாங்க. மாமனாரு மாப்பிள்ளனாரு எல்லாம் இருக்கட்டும், அந்த 30 பவுன் கொண்டு வந்தியா? இல்லையே, அப்புறம் எதுக்கு வந்த? அந்த நேரத்துல எப்படி இருக்குமா? ரொம்ப பொண்ணுக்கு தான் தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம அம்மா அப்பாவை எவ்வளவு கீழ்த்தனமா நடத்துறாங்களே அப்படி. என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? என்னுடைய கேள்வி என்ன, ஏன் இவ்வளவு கால மாற்றத்திற்கு பிறகும் இது தவிர்க்க முடியாத விஷயமாக இருக்கு? உண்மையான காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா அதான் நம்ம கலாச்சாரம், நம்ம கல்ச்சர், நம்ம ஃபன்ஃபர். மத்தவங்க மதிக்கணுங்கிறதுக்காக. ஓகே, வேற என்ன காரணம்? எங்க வாங்காம விட்டுட்டோம்னா நம்ம உறவினர்கள் நம்மள கம்மியா எடை போட்டுருவாங்களோ. ஆளை பார்த்து குறைச்சி எடை போடாத. அப்போ ஒரு 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா போடுவா. நம்ம பையனுக்கு வந்து படிப்பு இல்ல அதனால வாங்கல அப்படின்னு நினைச்சிருவாங்களோ.
நம்மளோட சொசைட்டில நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் வாங்குறாங்க. சோ மேரேஜ்ன்றது ரெண்டு ஃபேமிலிஸ் ஜாயின் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல்னு வச்சுக்கலாம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் பாக்கும்போதே வரதட்சணை தான் வருது. மாப்பிளைக்கு என்ன போடுறீங்க? 5 பவுன் போடுவோம். 5 பவுனா? ஃபர்ஸ்ட் லெவல்லே அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா நம்ம பொண்ணு அங்க போனோம்னா நல்லா இருப்பான்னு ஓகே நம்பிக்கை இருக்கு. ஹாப்பியா இருக்கும் பொண்ணு. அவங்கள திருப்திப்படுத்திட்டா புள்ளைய நல்லா வச்சுப்பாங்க. மைண்ட் இருக்கிறதுனால குடுக்குறாங்க. என் மணிமேகலை கண்ணுல இருந்து கடையில கண்ணீர் வந்த ஆச்சரியம். அதுவும் சாவுக்காகத்தான் வரணும் தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. வாட் இஸ் தி ரியல் ரீசன்? திருப்திப்படுத்துறதுன்னு சொல்றதுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். போகும்போது ஒரு ஸ்டேட்டஸோட இவங்க உள்ள நுழையறாங்க. ஏற்கனவே என்கிட்ட 10 பண்ணி இருக்கு. எங்க அப்பா இன்னும் ஒரு 10 பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. நாளைக்கு ஒரு சூழ்நிலையில சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து அது ஒரு பேக் போனா நிக்கும். இந்த ஸ்டேட்டஸ்ங்கிறது ஒரு பேக் போனா நிக்கும். நான் நின்னாலே 8 ஊரியா முன்னாடி நிக்கும், உட்கார்ந்தாலே 8 ஊரியா முன்னாடி நிக்கும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதனாலேயே இந்த ஆணாதிக்கம்ங்கிறது கொஞ்சம் சப்மிசிவா இறங்கி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு, நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. ஆண் அவ்வளவு எளிதா ஒரு கேள்வி கேட்ட முடியாது. இதுல வந்து நம்ம முக்கியமான ஒரு சோசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார். இதுல வந்து ஈக்குவாலிட்டிங்கிறது சரிசமமா வரணும்னு சொன்னா கண்டிப்பா வரதட்சணை கொடுக்கப்பட வேண்டும் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஷேர். கதையா சொல்லிட்டு கோரத்தை கொட்டாய் வருது. அவங்களுடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு ஷேர் ஏதாவது எடுத்துட்டு போதே தவிர அது பணம் இல்ல. பணம் நீங்க சொல்றது பின்னால கூடிய நியாயம். ஒரு பெண்ணுக்கு சொத்து உரிமை இருக்கிறது, அவள் சொத்தை தான் எடுத்துட்டு போறா அப்படின்னா பையங்களுக்கு சொத்து கொடுக்கறப்ப பொண்ணுக்கு சொத்து கொடுத்து போலாம். அந்த சட்டமே அனுமதிக்குது. ரைட்டா? இப்படி நடக்கல இங்க. இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. அப்படி பார்த்தா தந்தை கடைசியில உயிர் எழுதி வச்சுட்டு இந்த பொண்ணுக்கு பிள்ளை எல்லாம் பிறந்து இதுக்கு ஒரு 50 வயசு ஆகிறப்ப கூட அந்த சொத்து வந்து சேரலாம். இப்பயே உருவிட்டு போகணும்னு என்ன அர்த்தம் இருக்கு? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? இருப்போம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குமரி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா குமரி மாவட்டத்தில் திருமணம் ஆகிற அன்று, அதாவது நாளை காலை திருமணம் என்றால் இன்று இரவு பெண்ணிடம் கதையா சொல்லிட்டு கோரத்தை கொட்டாய் வருது. எனக்கு வந்து எங்க அப்பாவுடைய சொத்துக்கள் எந்த பங்கும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி பத்திரம் எழுதி வாங்கிக் கொள்வது என்பது இதை விடக்கூடாது. நீதிமன்றத்திற்கும் நாங்கள் போக ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு வழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் என்னவென்றால் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா சொல்லு, நீதான் தைரியமான ஆளு சொல்லு, சொல்றா. அவங்களுடைய மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவோ அந்த சொத்து மதிப்புல அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சேரணுமோ அந்த ஷேரை கொடுத்து போய் தொலையா. அதுபோக அவங்களுக்கு பிற்காலத்தில் அவங்க குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சீர்சனத்துகள் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பங்கு ஒதுக்கி வச்சுட்டு தான் இதை எழுதி வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஷேரை தான் வாங்கிட்டு போறாங்களே தவிர அவங்க வந்து வரதட்சணை வாங்குறாங்க அப்படின்னு சொல்றத நல்லா கதை சொல்றியா? நீ சொல்ற கதை வச்சு 2000 கொஞ்சம் சோறு வேற ஒரு டோட்டலான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாரு. அதாவது வரதட்சணை என்பது அந்த பெண்ணுக்கு சேர வேண்டிய ஷேர் தான், அதனால அது தப்பு இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் அதே பாயிண்ட். கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். சார் அப்படி ஷேரா குடுக்கறதா இருந்தா அதுக்காக ஒரு வரதட்சணையா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. பண்றது எப்படி இருக்குன்னா ஒட்டுமொத்தமா ஒரு பொண்ணுக்கு நீங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டேன்னு அதை துரத்தி விடுற மாதிரி இருக்கு. அந்த பந்தத்தையே கட் பண்ற மாதிரி இருக்கு. பந்தத்தையே வெட்டி விடுவது போல இருக்கு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவர் சொல்றது ஒரு விதத்துல இன்டைரக்டா கரெக்ட். இப்ப அவர் சொன்னுக்கு அவர் சொத்து கொடுக்கறாரு, அவரே கொடுக்க வேண்டியது மாப்பிள்ளையோட கேட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. கேட்டு கொடுக்கறானா என்ன நிர்பந்தம் இருக்கு? கேட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கேட்டு கொடுக்க. அவர் நாளை இவன் பொண்ணுக்கு சொத்து அது தந்தைக்கும் மகளுக்குமானது. தந்தை மகள் மியூச்சுவலா முடிவு பண்ண வேண்டிய விஷயம். கோயம்புத்தூர்ல 6 மில் இருக்கு, அதுல ஒரு மில்ல எழுதி வச்சிருக்கேன். ஆக்சுவலா என்னன்னா இது ரெண்டு ஆண்களுக்கு நடக்கிற வியாபாரம். தந்தைங்கிற ஆணும் மாப்பிள்ளைங்கிற ஒரு ஆணும் வந்து 2 பேரும் வியாபாரம் லாபம் வரைக்கும் வியாபாரம் நடந்துட்டு. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. கேட்டு பெறுவது என்பதுங்கிறது சாதாரணமா நாங்க உங்களுக்கு எவ்வளவு எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி இவங்க கேட்கும் போதுதான் அந்த கேள்வி வருது. மாப்பிள்ளைக்கு 25 லட்சம் ரூபாய் கடை இருக்கு. இதுதான் 2வது பொண்ணு. சேர்த்து 2 பேரும் கேட்டீங்க 20 லட்சம் தரேன். நீங்க சொல்ற மாதிரி கடன் வாங்கி சொத்தை வித்து அப்படிலாம் தானே கொடுக்கறாங்க. அப்படி எல்லாம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் இருக்குங்கிறதா உங்களுக்கு. அதாவது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, கடன் வாங்கி சொத்தை வித்துங்கிறது நடக்காம இல்ல, சில இடங்கள்ல நடக்கத்தான் செய்யுது, அதை நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சில நேரங்கள்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விரலுக்கு ஏத்த வீக்கம்னு சொல்லுவாங்க. ஐயா என்ன வைரமுத்து கழுத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப விரலுக்கு ஏத்த வீக்கம் தான் இருக்கணுமே தவிர அதை மிஞ்சி போகணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படும் பொழுதுதான் இந்த பிரச்சனை வருது. நீங்கள் முழுக்க வணிகம் பேசுறீங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. சரி, அது நிச்சயமாக நீங்க எப்படி இதை ஒத்துக்க முடியும்? ஒருத்தரால சொல்லுங்க. இது வேண்டும் என்று சொல்வது வந்து எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றும் சார். என்ன சார் ரொம்ப நல்லவர் ஆயிட்டீங்க திடீர்னு. நான் யோக்கியன்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? எல்லாருக்கும் இது தவறு என்று தெரியும். தவறு தெரிந்தும் ஒரு சமூகம் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறது என்றால் சில காரணங்கள் அதுக்கு பின்னால இருக்கும். அது என்ன? மகாநதியில சுகன்யாவோட அப்பா பேர் என்னது? எதுக்குடா சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்ப புரியுதா?
சம்பந்தமே இல்லாத கேள்வி நீயும் கேக்குற. இப்போ நான் வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்க போறேன், பெண் வீட்டார் சம்பந்தப்பட்டவங்க வந்து அந்த பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்கும்போது, இந்த வெயில் காலம் இல்லையா, கட்ட கட்டன்னு இருக்கும், வெயில் எனக்கு ஒத்துக்காது, கருத்துப்படுவேன், அதனால நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அந்த பெண்ணை பத்தி அப்பா வந்து இந்த இதுல வேலை பாக்குறாருன்னு சொல்றது அவருக்கு எவ்வளவு ஸ்டேட்டஸ்டா இருக்குதோ, அதே மாதிரி ஒரு ஆண் வீட்டுல பெண்ணுகிட்ட இருந்து என்ன வாங்குனீங்க, பெண்ணுகிட்ட இருந்து என்ன வாங்குனீங்க அப்படின்னு கேக்குறது அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேட்டஸ். எங்க பையனுக்கு 100 பவுன் போட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெருமையா இருக்குது. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. காலப்போக்கில் என்ன ஆக போகுதுன்னா, போடலன்னா கூட போட்டதா சொல்ல போறாங்க. ஏன்னா இது ஸ்டேட்டஸ் சொல்லிக்கிறதுல வந்து பெருமை தானே ஒழிய வாங்குறாங்களா. இதுல பெருமைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. இதை தாண்டி பலன் எதுவும் இருக்கா? கல்யாணத்துல வாழை மரம் கட்டுறதுல இருந்து அக்னி எறிகிற வரைக்கும் நம்ம கடவுள் நம்பிக்கையோட நம்மளோட வரதட்சணை டைப் ஆயிருக்கு. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி எப்படி தாலி கட்டுறது ஏன் கோல்ல கட்டுறோம், அது வேற எதுலயா கட்டிக்கலாமே. நம்மளால மாத்த முடியல. ஏன்னா இட்ஸ் டைட் அப் வித் காட்ஸ் பிலீஃப். ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறேன்? tied up with God's belief and Indians cannot break up the belief. Okay, அது நம்முடைய நம்பிக்கைகளோடு தொடர்புபடுத்தப்பட்டதா இருக்கறனால அது இன்னும் இருக்குங்கறீங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் சிந்திக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம். வேற என்ன காரணங்கள் இருக்க முடியும்? எங்க வாங்கலைன்னா மாப்பிளைக்கு ஏதோ குறையும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒண்ணு இல்லையா, இப்ப வீராவுக்கு பிறந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியலையா. இது நான் வந்து முதல்ல இந்த மிகப்பெரிய பொய்ய இந்த சபைக்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், ஃபுல்லா நடிப்பு. இது தொடர்ந்து இப்படி ஒரு பேச்சு எழுப்பப்படுகிறது. வாங்கலைன்னா மாப்பிளைக்கு எதுவும் குறைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. இது தொடர்ந்து வரதட்சணை பெறுவதற்காக நம்ம சமூகம் எல்லாரையும் தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு கிளப்பி விடுகிற ஒரு பொய்யாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பரராஜா அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. இப்போ வரதட்சணைன்னு சொல்லிட்டு பாத்திரம் பண்டம் இதெல்லாம் குடுக்கறானா, அங்க போய் வாழ்ற பொண்ணு டட்டுன்னு போயிட்டு அவங்களோட ஜாமான் எடுத்து புழங்க முடியாது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இப்ப நம்ம வீட்டு ஜாமான் எடுத்துட்டு போனாங்கன்னா நம்ம பாட்டுக்கு எடுத்து புழங்கலாம். இதெல்லாம் யதார்த்தம், நீங்க சிரிக்கிறதுக்கு கிடையாது. இது சிரிக்கிற விஷயம் இல்லீங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். இது ஒரு வேலிட் பாயிண்ட்ங்க. ஒரு பாருங்க, அவங்க மண்டை ஆட்டுறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தான் அது புரியும். அடுக்கலையில் ஒரு உரிமை இருக்கு. ஒரு கிண்ணத்தை எடுக்கிறதா கூட அது என்னுடைய கிண்ணம்னா அது வேற. கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு வீட்ல வந்து 2 பசங்க இருக்க பட்சத்துல முதல் பையனுக்கு வர மருமக ஏதாவது எடுத்துட்டு வந்தாங்கன்னா, எங்க பரம்பரையில 2 குட்டி தான் சீதனமா கொடுப்போம். ஏதோ இது கொஞ்சம் பெரிய இடங்கிறதுக்காக 8 குட்டி கொடுத்துருக்கோம். அடுத்த வர மருமக வந்து அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்தாதான் அந்த மருமகளுக்கு மரியாதை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றேன். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. வரதட்சணையே வேண்டாம், நான் நகையே போட்டுட்டு வர மாட்டேன், நான் காசும் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த ஒரு லேடியே தப்பா பாப்பாங்க. மேல ஒரு வார்த்தை பேசுனேன், நாக்க வெட்டி 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 விடுவேன். தப்பா பாப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற மாதிரி இந்தியன்ஸ் will not accept change immediately. ஒரு 2-3 விஷயங்கள் உங்களுக்கு சொன்னா போதும். இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார். ஒரு காலத்துல கடன்கார வீட்டுப்படி ஏறினா நாண்டுகிட்டு செத்து போயிருவாங்க. அதுதான் யதார்த்தம். கடன்பட்டார் உள்ளம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு. இந்த பொன்முளைய கால கேலண்டர் கிளிக் தானே படிச்ச, அங்கதானே படிச்ச. ஆனா இன்னைக்கு கிரெடிட் கார்டு இல்லைன்னா பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. உங்க மாதிரி பொண்ணுங்கலாம் இந்த ஷோல இங்க வந்து உட்கார்ந்து அவர்ட்ட இந்த கிரெடிட் கார்டு இருக்கணும், அதுக்கு இவ்வளவு லிமிட் இருக்குன்னு சொன்னுச்சுங்க. பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாங்க, பணம் இல்லைன்னா ரிவர்ஸ் ஆயிராங்க. கல்யாணமாவது காட்சியா. ரெண்டாவது, நைட் லைஃபே கிடையாது நம்ம ஊர்ல. இன்னைக்கு வந்து பிபிஓக்கு நம்ம வீட்ல இருந்தே வேலைக்கு அனுப்பி தான் வைக்கிறோம். இதுல எல்லாம் நம்ம மாற தயார் அப்படின்னா இதையே மாறாது. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. எம்மகிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.